வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அகழ்வு பணிகள் நிறைவு, மீண்டும் ஜூலையில் ஆரம்பம். கேப்பாப்பிலவு பூர்வீக மக்களின் காணிகளை விடுவிக்க கோரி தொடர்ச்சியாக போராட்டத்தில் குதித்த மக்கள், ஆளுநரிடம் அவசர கோரிக்கை. அதிரடியாக சரிந்த தங்கத்தின் விலை, நகைப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி. டெங்கு தீவிரத்தால் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி. நீதிமன்ற சான்றுகளை மாற்றிய காவல்துறை உத்தியோகத்தர் கைது. தெல்தனிய ஜுவரி மரணம், சந்தேக நபரின் குற்றப்பின்னணியை வெளியிட்டது காவல்துறை. உயிரிழந்த அதிபரின் புகைப்படத்தை ஏந்தி கிளிநொச்சியில் போராட்டம், போலீசாருக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கடவத்தையில் பேருந்து மோதி ஒருவர் உயிரிழப்பு, சாரதி கைது. புத்தளத்தில் லொரி மோதி பாதசாரி உயிரிழப்பு, சாரதி காயம். கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று மீட்பு, சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. 16 வயது மாணவியை வன்கொடுமை செய்த கொழும்பு மருத்துவர். கனடாவில் இருந்து வந்த யுவதி கட்டுநாயகவில் கைது, பயண பொதியால் அதிர்ந்த அதிகாரிகள். பிரான்சில் 26 வயதான யாழ்ப்பாணத்தை பின்புலமாகச் சேர்ந்த தமிழ் இளைஞன் பரிதாபமாக மரணம். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதியளவில் மீளவும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாகி 9 நாட்கள் இடம்பெற்ற முதலாம் கட்ட அகழ்வு பணியின் போது 19 மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன. அதையடுத்து 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரையான 45 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணியின் போது முதலாம் கட்டத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 19 எலும்பு கூடுகள் உள்ளிட்ட 240 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 53 நாட்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 12 நாட்கள் நடைபெற்று கடந்த மே மாதம் 9ஆம் தேதி வரை 21 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் முதலாம் மற்றும் 2ஆம் கட்டங்களில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து 261 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் ஆரம்பமாகி நேற்றைய தினம் வரையில் 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் நேற்றுடன் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. அதன் அடிப்படையில் முதலாம் 2ஆம் கட்டங்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தின் இதுவரையான 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 409 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புலவு பகுதியில் தங்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் ராணுவ படைத்தலைமையத்தின் முன்பாக இன்றைய தினம் காலை 11:30 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுத்தனர். மாற்றுக் காணிகளை தாம் ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரிடம் தெரிவித்த கருத்து முற்றிலும் தவறானது என்று தாம் அப்படி எந்த மாற்றுக் காணிகளையும் ஏற்கப் போவதில்லை என்று மக்கள் தெரிவித்தனர். வடமாகாண ஆளுநர் நேரில் வருகை தந்து மக்களின் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதோடு வாழ்விட பிரச்சினைக்கு உடனடியாக சாதகமான தீர்வினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேப்பாப்புலவு பூர்வீக மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்தனர். 171 ஏக்கர் காணிகளை தொடர்ந்து ராணுவத்தினர் 59வது காலால் படைப்பிரிவினர் தமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ளனர். எனவே எமது காணிகளை விடுவிக்க கோரி இன்றிலிருந்து தொடர் போராட்டமாக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கப் போவதாக மக்கள் தெரிவித்துள்ளதோடு கேப்பாப்பிலவு ராணுவ முகாமுக்கு முன்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று முதல் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடல், கரை மற்றும் விவசாய நிலங்களை வாழ்வாதாரமாக நம்பியிருக்கும் கேப்பாப்பிலவு மக்கள் பாதுகாப்பு படையின் நடவடிக்கையால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 2000 ரூபாவால் குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட விலை மாற்றம் மற்றும் அமெரிக்க டாலரின் பெறுமதியில் காணப்படும் ஏற்றத்தாழ்வு உள்ளூர் தங்க விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,82,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அதன் விலை 2000 ரூபாவால் குறைவடைந்து 3,80,000 ரூபாவாக இன்றைய தினம் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் தற்போது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள டெங்கு தொற்றின் தாக்கத்தால் பல்கலைக்கழக மாணவியொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருகுணு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தின் 46வது தொகுதி மாணவியும் மாத்தறை தெனியாயைச் சேர்ந்தவருமான 23 வயதுடைய சந்தலி தாரிகா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்தார். கலைப்பீட மாணவர் சங்கம் மற்றும் பொது மாணவர் சங்கம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பல்கலைக்கழக சமூகமும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை அவருக்கு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தனது உடல்நிலை சரியில்லை என்பதை தெரிவித்து நடனக்குழுவுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார்.
அதில் நான் மரணிக்கவில்லை என்றால் வருவேன் நண்பர்களே என்று உருக்கமான குறிப்பை குறுஞ்செய்தியாக அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024 ஆண்டு இடம்பெற்ற வழக்கு ஒன்றின் போது சார்ந்த பொருளை மாற்றியமைத்த குற்றச்சாட்டில் முள்ளியவளை காவல் நிலையத்தில் கடமையாற்றிய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2024 ஆண்டு காலப்பகுதியில் முள்ளியவளை காவல் நிலையத்தில் நீதிமன்ற உத்தியோகத்தராக கடமையாற்றிய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் நீதிமன்ற சார்ந்த பொருளை மாற்றியமைத்தார். மணல் கடத்தல் வழக்கொன்றின் போது கைப்பற்றப்பட்ட உளவு இயந்திரத்துக்கு பதிலாக வேறொரு உளவு இயந்திரத்தை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார். இந்த சம்பவம் முல்லைத்தீவு மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தெல்தெனியவில் கார் ஒன்றுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பல நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பல்வேறு நிதி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லைகல பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சந்தேக நபரும் அவரின் 35 வயதுடைய மனைவியும் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று அதிகாலை யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜூன் 17ஆம் தேதி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் வாகனம் ஒன்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண்ணின் மரணம் குறித்து விசாரணையின் அடிப்படையில் இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சியில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற வீதி விபத்தின் காரணமாக கிளிநொச்சி நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் வீதி போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரி ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று கோரி போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது இன்று பொது அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அதிகரித்த வேகத்தில் வாகனம் செலுத்துவது மற்றும் மதுபோதையில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்துதல் போன்ற காரணத்தால் வீதி விபத்துகள் அதிகரித்து விட்டதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். அதன்படி கடந்த சில நாட்களில் 5 பேர் வரையில் உயிரிழந்தனர். நேற்று முன்தினம் இரவு கிளிநொச்சி ஏனையின் வீதியின் போலீஸ் நிலையம் முன்பாக உள்ள பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட ஓய்வு பெற்ற அதிபரின் மீது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் உயிரிழந்தார். அவரின் இறுதிக்கிரிகைகள் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவத்தை பேருந்து நிலையத்துக்கு அருகில் நேற்று காலை பேருந்தொன்று பேருந்து நிலையத்துக்குள் நுழைந்த போது பாதசாரி ஒருவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமுற்ற பாதசாரி ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ராகம பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டதோடு கடவத்தை போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புத்தளம் குருநாகல் வீதியில் புத்தளம் நகருக்கருகில் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்தார். குருநாகல் திசையை நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியை கடக்க முற்பட்ட பாதசாரி மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் படுகாயமுற்ற பாதசாரி புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மீகதென்ன பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதியும் காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து தொடர்பாக புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காலி கின்கங்கையின் வக்கவெல்ல பாலத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் ஒன்று மிதந்து கொண்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொத்தள போலீசார் தெரிவித்தனர். கின்கங்கையின் வக்வெல்ல பகுதியில் இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மக்கள் மற்றும் குறித்த போலீஸ் அதிகாரிகள் இணைந்து குறித்த சடலத்தை ஆற்று நீரிலிருந்து மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட நபரின் முகம் சிதைவுற்ற நிலையில் காணப்படுவதோடு அவரின் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகிறது. அத்துடன் அந்த நபரின் கால்கள் ஒன்றிணைக்கப்பட்டு கொங்குரி தூணொன்றில் கட்டப்பட்டதும் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. வடகொழும்பில் உள்ள ராகம போதனா வைத்தியசாலையில் தடயவியல் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றும் ஒருவர் 16 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டில் பவனுகம போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மினவங்கொட பெம்முள்ள பகுதியைச் சேர்ந்த மருத்துவ அதிகாரி 16 வயது மாணவியை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாணவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. விசாரணையில் வெளிப்பட்ட மருத்துவ தகவலின் அடிப்படையில் அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கட்டிநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 36 கிலோகிராம் கஷிஷ் போதைப்பொருளுடன் 18 வயதுடைய யுவதி ஒருவர் இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாரிகளின் தகவலின்படி கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் இருப்பு 352 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்டது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நேற்றிரவு சுமார் 10:40 மணியளவில் கனடாவின் ரொரண்டோவில் இருந்து துபாய் வழியாக எமிரேட்ஸ் விமானம் AK 648 மூலம் இலங்கை வந்தடைந்தார். சோதனையின் போது பயணப்பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கஷிஷ் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். பிரான்சில் யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட 26 வயதுடைய தமிழ் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த இளைஞர் நேற்று நீரில் மூழ்கியதை அடுத்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அதேவேளை பிரான்சில் கடந்த வியாழன் முதல் வெப்ப அலை காரணமாக 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக பிரான்சின் பிரதமர் தெரிவித்தார். இந்த உயிரிழப்புகள் பெரும்பாலும் மேற்பார்வையற்ற நீர்நிலைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அபாயங்களை கருத்தில் கொள்ளாமல் அதிகமான மக்கள் ஆறுகளிலும் கால்வாய்களிலும் குளித்து குளிர்ச்சியடைய முயற்சிப்பதாக பிரான்சின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.